ஏசப்பாவோட ஒரு சீசன், சரியா? ஏசப்பாவோட ஒரு ஃப்ரெண்டு, ஓகேவா? அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாளைக்கு அவரு மீன் பிடிக்க போறவர். யாராவது மீன் பிடிக்கிறதெல்லாம் பாத்துருக்கீங்க? பிடிச்சிருக்கியா? கடல்ல போய் மீன் பிடிக்கிறத பாத்துருக்கீங்களா? டிவிலாம் பாத்துருப்பீங்க. வலைய என்ன பண்ணுவாங்க? வலைய தூக்கி அவன் மேலே போடுவாங்களா? என்ன போடுவாங்க? தூக்கி என்ன பண்ணுவாங்க? கடல்ல போடுவாங்க. அப்பதான் அந்த ஏசப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு கடல்ல போயிட்டு நைட் எல்லாம் போயிட்டு என்ன பண்றாங்க, வலைய நிறைய போட்டுனே இருக்காங்க. வலைய என்ன பண்றாங்க, தூக்கி போடுறாங்க. ஒரு மீன் கூட மாட்டல. எப்படி இருக்கும் மீன் மாட்டலன்னா? இங்க பாருங்க, அதே கேளுங்க. மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு வலைய போட்டு மீன் மாட்டலன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பாவமா இருக்கும். என்னடா இது மாட்டலையே, மீன் மாட்டல. கரையில நிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, என்னடா போய் இவ்வளவு நேரம் ஆகுது மீன் கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரியா? அவங்க ஃபீலிங்ஸா பாப்பாங்க, ஒரு மாதிரி பாவமா பாப்பாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணாரு, சோகமா வந்து கரையில நிற்கும் போது கவனிக்க, சோகமா வந்து எங்கன்னா கரையில கடல்ல இருந்து கரையில வந்து என்ன பண்ண சோகமா நின்று போது அங்க யார் வந்தா தெரியுமா? சூப்பர், உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாரு. உங்களுக்கு தெரியுமா யார் வந்தான்னு? சொல்லிருந்தாங்களா? சூப்பர். ஏசப்பா என்ன பண்ணாரா, அங்க வந்து இவன் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணாரா, வலையை எடுத்து போயிட்டு கடையில நான் சொல்ற இடத்துல போடுங்க ஏசப்பா சொன்னாரு. ஓகேவா? அப்ப மீன் மாட்டுச்சா இல்லையா? எவ்வளவு மாட்டுச்சு? எவ்வளவு மாட்டுச்சு? நிறைய மாட்டுச்சு. அப்படி என்னாச்சுன்னா அந்த அவங்க எடுத்துட்டு போன அந்த போட்டு பார்த்தாங்க, இன்னொரு ஃப்ரெண்டோட போட்ல வந்து அந்த போட்டு ஃபுல் பண்ணி வலையே கிழிஞ்சு போயிடுச்சு. எப்படி? அதே மாதிரிதான் ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம ஆசீர்வாதம்னா கிழிஞ்சு நிறைய நம்மகிட்ட நிறைய பேருக்கு என்ன பண்ணும் போகும். அப்படித்தானே? அப்படித்தானே? சரி, அது யார் தெரியுமா? ஏசப்பாவா? பாத்தீங்களா? ஏசப்பா என்ன பண்றாரு, வலைய வந்து பேதுரு என்ன சொல்றாரு, வலைய நான் சொல்ற இடத்துல போடணும்னா மீன் எப்படி மாட்டுதான்? இந்த மாதிரி எல்லாம் எப்படி காமிச்சு